Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியலில் ஒரு நபர் கால் பண்ணும் பொழுது நான் அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன். அது என்ன சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெஃபினெட்லி இது உங்களுக்கு பயன்படலாம். பேசிக்லி எக்ஸலில் எப்படி சார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரியே பவர் பாயிண்ட்லேயும் சார்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸ்க்ரீனில், இது பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ண நேட்டிவ் சார்ட்னு சொல்லலாம். இது எம்பெட் சார்ட்னு சொல்லுவாங்க, பட் லாஜிக்கலி இட்ஸ் அ நேட்டிவ் சார்ட். இதை கிளிக் பண்ணும்பொழுது ஒரு சார்ட்டை நீங்கள் வந்துட்டு அந்த எலமெண்ட்லாம் நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம், ஃபார்மேட்டிங் பண்ணலாம். பியூர் சார்ட் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டேட்டான்னு கொடுக்கும் பொழுது உள்ள டேட்டாவை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியும். இதுதான் இதோடைய டேட்டா சோர்ஸ். டேட்டாவை டைப் பண்ணுற அந்த டேட்டா டேபிள்னு சொல்லிக்கலாம். ஸோ டேட்டா சோர்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணப்பட்டு இருக்குது. இங்கே விஷயம் என்னென்னா, மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு கேட்டகரி நேமுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணுன்ற கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்குதா. இது மாதிரி ஒரு 80, 70, 100 ஸ்லைடு போல் இருக்குது. ஆனால் எல்லா ஸ்லைட்லையும் இந்த மாதிரி சார்ட் இருக்கும் பொழுது ஒரு கேட்டகரிக்கும் ஒரு கலர் அசைன் பண்ணணுன்ற நீட். இது எக்ஸலில் டீல் பண்ணலாம், பவர் பாயிண்ட்லேயும் டீல் பண்ணலாம், வேறு மெத்தடில். பட் இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற மாதிரியே, இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு ஒரு காலமில் தான் டேட்டா இருக்கணும். மல்டிபிள் கேட்டகரி ஆர் மல்டிபிள் நேம்ஸ் இருக்கும். ஒரு 10-20 நேம் கன்சிஸ்டண்ட்டாக இந்த நேம் தான் ரிப்பீட்டடாக எல்லா சார்ட்லேயும் வரும். அதுக்கு எல்லா ஸ்லைட்லேயுமே ஒரே நேம் தான் இருக்கும். அது மாதிரி ரெக்கரன்ஸில் அந்த நேமுக்கு சேம் கலர் தான் வரணும், எந்த ஆர்டரில் இருந்தாலும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், கேட்டகரி 2 இருக்குது. இங்கே கேட்டகரி 2 ரெண்டாவது பாராக இருக்குது. அதே மாதிரி கேட்டகரி 3 ரெண்டாவது பாராக இருக்குது, இங்கே மூணாவது பாராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த இடத்துல கேட்டகரி 3 வந்தாலும் இந்த கலர் தான் அதோடைய ஃபில் கலராக வரணும். அதே மாதிரி கேட்டகரி 1, 2ன்னு கேட்டகரி 7 வரைக்கும் நான் ஒரு சாம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. பட் நீடில் ஒரு 20 டேட்டா செட்டை நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து சிம்பிளாக ஒரு 7 கேட்டகரிஸ் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7 கேட்டகரிஸ் வந்திருக்கு மேக்ஸிமம். அந்த 7 கேட்டகரிஸ்க்கும் நேம் மேட்ச் ஆகிறதுனால சேம் கலர் தான் எல்லா சார்ட்டுக்குமே அப்ளை பண்ணப்படணும். அப்போது மேனுவலாக பண்ணுறது கஷ்டம், கரெக்டாக? மேனுவலாக ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணி கேட்டகரி 1 இந்த கலரு இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து RGB செட் பண்ணுவீங்க. ஒரு அது உங்கள் தீம் கலராக இருந்தால் இங்கேருந்தே பிக் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பாரையும் செலக்ட் பண்ணி பண்ணணும். அப்படி தான் தோணுச்சு மேனுவலாக பண்ணும் பொழுது. அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம்? ஏன்னா 80, 100 ஸ்லைடு வரும் பொழுது மேனுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் இல்லையா? அப்போது இது ஒரு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு மேக்ரோ எழுதலாம். எக்ஸில் நம்ம நிறைய மேக்ரோ எழுதியிருக்கோம். பவர் பாயிண்ட்லேயும் VBA இருக்குது இல்லையா? அப்போ அதுலேயும் மேக்ரோ எழுதலாமேன்னு தோணும் பொழுது நான் அவரை கைட் பண்ணேன். அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணும் இதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேக்ரோ எழுதிட்டோம் ஆல்ரெடி, சரியா? இந்த மேக்ரோ என்ன பண்ணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு சார்ட்டை மேக்ரோ ரன் பண்ணும் பொழுது இந்த கலர் கோடிங் ஆட்டோமேட்டிக்காக மாறும். நான் ரன் பண்ணுறேன் ஒரு ஸ்டெப்பாக ரன் பண்ணும் பொழுது இந்த சார்ட்டில் நீங்கள் மாறுறதை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு கேட்டகரி 4 உடைய கலர் மாறிச்சு, அப்புறம் கேட்டகரி 3 மாறுது, 2 மாறுது, ஆல்ரெடி 1 மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நடக்கும். நம்ம இதில் எவ்வளோ கேட்டகரி வரும்னு டிசைட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ கேட்டகரிஸும் வரும். இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இந்த சார்ட்டுடைய கலர் மாறுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி நடந்துச்சு, என்ன மேக்ரோ அது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு இந்த நீட் உங்களுக்கு இருக்குது, ஆர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது, ஆர் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இந்த நீட் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு தோணும் பொழுது இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மேக்ரோவை யூஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை குயிக்காக முடிக்கலாம். இந்த மேக்ரோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பவர் பாயிண்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாது. நான் ரொம்ப புதுசான விஷயம் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். முதல்ல டெவலப்பர் டேப்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஃபைல் அப்படின்ற இந்த மெனுவில் போகும்போது ஆப்ஷன்ஸ், அதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் ரிப்பன் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் எந்த இடத்துல மெயின் டேப்பில் பார்த்தீங்க அப்படி ஆர் ஆல் டேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டேப்பும் தெரியும். இதில் வந்து டெவலப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? அதை நீங்கள் எனேபிள் பண்ணி ஓகே பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெவலப்பர் டேப் வந்துடும். இதுக்கப்புறம் மேக்ரோஸ், விஷுவல் பேசிக்ஸ். ஸோ மேக்ரோஸை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மேக்ரோவை எடுத்துக்க முடியும். விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணும்பொழுது பிளாங்காக இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு விண்டோ பேசிக்லி இதுதான் VBயோடைய விஷுவல் பேசிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து எக்ஸலில் பவர் பாயிண்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இன்டர்ஃபேஸ் PBAன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு நியூவான ஒரு மாடியூலை இன்சர்ட் பண்ணும்பொழுது மாடியூல் இப்படி வரும். சம்டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை மாடியூல்ஸ் இருக்குது,
எத்தனை ஃபைல் ஒரு மல்டிபிள் ஃபைல் ஓப்பன் பண்ணப்பட்டிருந்தா அந்த எல்லா ஃபைலும் இந்த இடத்துல தெரியும். இப்போ இதில் புதுசாக ஒரு மாடியூலை இன்சர்ட் பண்ணுறேன். அந்த மாடியூலில் தான் நம்ம நிறையா பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ண நிறைய மாடியூல்ஸ் வரும். பட் இந்த மாடியூலில் ஒர்க் பண்ணுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, கோடை வந்து நம்ம முதல்ல இந்த மாடியூல் கொண்டு வரணும். இந்த கோடை நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை கோடு க்ரியேட் பண்ணுற அளவில் உங்களுக்கு டைம் இருக்குன்னா கோடு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த கோடு பார்த்தீங்கன்னா கலரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கோடு. இது மேக்ரோவுடைய நேம். இந்த டைமென்ஷன் நம்ம போட்டு விடுறோம். ஓகே, போட்டதுக்கப்புறம் இந்த ஆக்டிவ் விண்டோவை செலக்ட் பண்ணி ஷேப் ஆனு செக் பண்ணு, அதுக்கப்புறம் சார்ட் அனுப்பாரு. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒரு சீரீஸில் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் தான் இருக்குது அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சார்ட்டில் பார்த்தீங்க ரைட் கிளிக் பண்ணி எடிட் டேட்டா போகும்பொழுது எனக்கு ஒரே ஒரு சீரீஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு சீரீஸில் மல்டிபிள் கலர் ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணுறது வந்து மேனுவலாக தான் பண்ணுறோம். அதை மேனுவலாக பண்ணுறத ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறோம் பிபிஏ மூலமாக. சீரீஸ் கவுண்ட் வந்து 1ன்னு கொடுத்துட்டோம் இல்லையா. அப்போ ஒரே ஒரு சீரீஸாக அசியூம் பண்ணிவிட்டு ஒரு மல்டிபிள் சீரீஸ் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே நான் ஒரே சீரீஸ் தான் இருக்கிற மாதிரி நான் இன்ஸ்டண்ட்டில் பண்ணுறேன். அதில் எல்லா பாரையும் செலக்ட் பண்ணு. அந்த ஒரு பார்லையும் வந்துட்டு கேட்டகரி 1ன்னு இருந்தால் இந்த கலரை கொடு, கேட்டகரி 2ன்னு இருந்தால் இந்த கலரை கொடு. ஒரு உங்களுக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோடை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் தேவைப்பட பண்ணிவிட்டு இதில் 8 சம்டைம் இந்த 8ன்னு வராது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும் அந்த கேட்டகரியுடைய நேம். இப்போ இந்தியா அப்படின்னு கண்ட்ரி நேம் வருதுன்னா எந்த கண்ட்ரிக்கு எந்த கலர் கொடுக்கலான்றது நீங்கள் இந்த இடத்துல கண்ட்ரி நேம் ரீப்ளேஸ் பண்ணணும். அதோடைய கலர் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, பட் தேவையான எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு வரணும் இல்லையா, அது நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் 7 இருந்துச்சு, பட் 8 ஒரு கேட்டகரி வந்தாலும் இந்த கலர் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கலர் நான் மாற்றலை எக்ஸாம்பிளுக்காக. இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலில் வந்து மேக்ரோ வந்து வந்துருச்சு இல்லையா, ஒரு VBA கோட் இருக்கா. போய் எனக்கு சேவ் பண்ணும்பொழுது நார்மலாக என்ன கேட்கும் அப்படின்னா, டு யூ வாண்ட் டு சேவ் திஸ் ஃபைல் அஸ் மேக்ரோ எனேபிள்டு பவர் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த கோடை வச்சு ரன் பண்ணி முடிஞ்ச உடனே கோடை டெலீட் பண்ணிட்டுலாம் இந்த அவுட்புட்டெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம ஒரு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், என்ன இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு நார்மலாக F5 ப்ரெஸ் பண்ண டப்புன்னு ரன் ஆகிடும். இல்லை பொறுமையாக நான் செக் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்பொழுது அந்த சார்ட்டில் மட்டும் இது ரன் ஆகும். செலக்ட் பண்ணாமல் ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. அந்த மாதிரி நீடு இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லணும், நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். பட் இப்போ இந்த கோடு வந்து இந்த செலக்டட் சார்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். எந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிங்களோ அங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், கோடுக்கு போயிடுறேன். ரன் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, F8 ப்ரெஸ் பண்ணி டீபக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணலாம். என்ன பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளாக வியூவில் டூல் பாரில் டீபக் அப்படின்ற ஒரு டூலை எடுத்துக்கிறேன். இந்த டூலை எடுத்ததுனால எனக்கு நான் கிளிக் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ இந்த குவாக்கர் கோடில் கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ட்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். அதாவது இந்த மேக்ரோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய கோடு அடுத்தடுத்த லெவலில் நடக்கும். அந்த இடத்துல என்ன ஆக்ஷன் நடக்குன்னு உங்கள் கண்ணில் தெரியும். பாருங்களேன், நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்பொழுது கோடு ஒவ்வொன்றா செக் பண்ணுது. 4 ஓகே, 4 மாற்றிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொன்றா மாற்றும். ஒரு பாரை செலக்ட் பண்ணோம், அதில் எந்த இது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த பாருடைய கலரை மாற்றும். ஒவ்வொரு இதையும் அதே மாதிரி செய்யும். இதில் 4 பார் தான் இருக்குது, 4 பாருடைய கலரையும் மாற்றிடுச்சு. நீங்கள் எண்டு பண்ணிடலாம். இல்லை இப்படி கிளிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல, ஒன்று கிளிக் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பு கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் மேக்ரோ எனேபிள் பண்ணிட்டீங்க, ரன் பண்ணுறீங்க இல்லையா. ஓகே, அதுக்கப்புறம் டைரெக்டாக ரன் பண்ணாலே இந்த சார்ட்டு ஃபுல்லாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சார்ட் வச்சுருந்தாலும் அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மேக்ரோ கோடை டைரெக்டாகவே F5 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஒருவேளை அதில் சங்கடம் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக பண்ணும் பொழுது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு செகண்ட்லேயே மாறதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன். கேட்டகரி 7க்கு எந்த கலர் வேணும்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கணும், அந்த கலர் தான் வந்திருக்கு. ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கோடிங்கை இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் கோடை போடுறீங்களோ அந்த கலர் கோடு தான் உங்களுடைய அவுட்புட்டில் வரும்.
ஒரு 3 எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா? கட்டாயமா நீங்க இது மாரி பல்க்கா ஒர்க் வருது, ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான ஒர்க்க நான் பண்ண வேண்டியது இருக்குன்னும் பொழுது, டெஃபினெட்லி இந்த மாரி மேக்ரோவ கிரியேட் பண்ணிட்டு, அந்த மேக்ரோ உங்களுடைய ஒர்க்ல யூஸ் பண்ணும்பொழுது, டெஃபினெட்லி நீங்க நெறைய டைம சேவ் பண்ண முடியும். அந்த மேக்ரோ நீங்க வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்ல. பட் உங்களோட ஒர்க் குயிக்கா முடிஞ்சிரும். ரைட்டா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சிப்பேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.